ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான கேரளாவோட டிஷ் ஆப்பம் அண்ட் தேங்காய் பால் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஆப்பம் நமக்கு நல்லா ஓட்டையாக ஸ்பாஞ்சியாக வந்துச்சுனால எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த தேங்காய் பால் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கூடவே நம்ம ஒரு சுண்டல் குழம்பு வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பர். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஆப்பம்க்கு முன்னாடி தேங்காய் பால் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துருவோம். தேங்காய் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கிட்டு கூடவே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்க போகிறோம். நம்ம அரைச்சது கூடவே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ண தேங்காய் பாலை சூடு பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹாட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. எதனால் அப்படின்னா நம்ம தேங்காய் பால் கூட கருப்பட்டி ஆட் பண்ண போகிறோம். இந்த கருப்பட்டி போட்டுட்டு தேங்காய் பால் காய்ச்சணும் அப்படின்னா பக்கத்துலேயே நின்று கலக்கி கொடுக்கலன்னா ஃபுல்லாக திரிஞ்சிடும். அதனால் கருப்பட்டி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்கிற தேங்காய் பால்னால் லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததாக ஒரு சாஸ் பேனில் கருப்பட்டி தேவையான அளவு நல்லா தட்டி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போது இதை நம்ம தேங்காய் பால் கூட ஆற வச்சுட்டு ஆட் பண்ணலாம். சூடாக இருக்கும் பொழுது ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கருப்பட்டியில் ஜென்ரலாகவே கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஹீட்டை ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணதுக்கப்புறம் அதனுடைய ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சில்லுன்னு குடிக்கலாம், அப்படியே நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிக்கலாம். ஆப்பம் பேனில் நம்ம மாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்டாக சுற்றி விட்டோம் அப்படின்னா அழகாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு சூப்பராக வந்துடும். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளுடைய ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த ஆப்பம் மாவு அரைக்கிறதுக்கு அதனுடைய ரெசிபி என்னென்னா 2 கிளாஸ் நம்ம டோட்டலாக எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 1 கிளாஸ் பச்சரிசி 1 கிளாஸ் புழுங்கலரிசி எடுத்துக்கோங்க. 1/2 டம்ளர் உளுந்து எடுத்துகிட்டு இது எல்லாமே ஊற வச்சு அரைச்சி எடுத்துருவோம். சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 6 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம புளிக்க வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்பம் மாவு சூப்பராக பொங்கி வந்திருக்கும். நல்லா பொங்கி வந்த பொழுது நம்ம ஆப்பம் சுடும்போது சூப்பராக இருக்கும். நம்மளுடைய ஆப்பம் எல்லாமே நல்லா அப்படியே ஸ்பாஞ்சியாக ஓட்டையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஆப்பம் கூட சிக்கன் கிரேவி இல்லைன்னா சுண்டல் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதோடைய ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனல்லையே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான ரெசிபிஸ்க்காக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பை பாய்.